அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மாபாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாட்ஸ்அப் வழியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த வாரம் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் முதலாவது கேள்வி ஒரு சகோதரர் கேட்டிருக்கின்றார். இன்று ஒரு பள்ளியில் ஜும்மாவின் போது ஹுத்துபா நடத்தி கொண்டிருக்கும் போது சுன்னத் தொழ வேண்டாம் என்று எலான் செய்வதை கண்டேன். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற ஒரு கேள்வியை ஒரு சகோதரர் கேட்கிறார். இந்த சகோதரர் ஒரு பள்ளி வாசலுக்கு ஜும்மாவுக்கு போயிருக்கிறார். பள்ளியில் உரையாற்றக்கூடிய மௌலவி ஜும்மா தொழுகைக்கு நீங்கள் சுன்னத் தொழ வேணாம், அப்படி ஒரு சுன்னத்தான தொழுகை ஒன்று இல்லை என்று சொல்லி அறிவிப்பு செஞ்சிருக்கிறார். இப்போ ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி சுன்னத் தொழுகை ஒன்று இருக்கா இல்லையா என்ற சர்ச்சையான அந்த விஷயத்தை தான் அவர் கேட்கிறார், ஒரு சந்தேகத்தை கேட்குறார். பொதுவாக இந்த ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காத்துகள் சுன்னத் தொழுகைகள் இருக்கா இல்லையா என்ற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரபு உலகத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதில் அல்பானி, பின்பாஸ் போன்ற அறிஞர்கள் ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி தனியான ஒரு சுன்னத் தொழுகை இல்லை, மற்ற ஃபர்லான தொழுகைகளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சுன்னத்தான தொழுகை ஜும்மாவுக்கு இல்லை, ஜும்மா ஃபர்லு தான் இருந்தாலும் ஜும்மாவுக்கு இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க, அதைத்தான் மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜும்மா தொழுகை நடக்கும்போது பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா அல்ல ஜும்மாவுக்கு பள்ளிக்கு போனீங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலில் உட்காரத்துக்கு முன்னாடி தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய அந்த காணிக்கையான தொழுகையை 2 ரக்காத்தை தொழுதுட்டு உட்காருங்க. பள்ளிக்கு போனால் பொதுவாக தொழாமல் உட்காரக்கூடாது என்ற அடிப்படையில் அதை தொழுதுட்டு நீங்கள் உட்காருங்க. ஜும்மாக்கென்று பிரத்தியமாக சுன்னத்தான தொழுகை இல்லை என்ற அந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே கருத்துப்படி இன்றைக்கு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலையும் இந்த விஷயத்தை அவருடைய கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஜும்மாவுக்கு முன்னாடி சுன்னத் இல்லை என்ற விஷயத்தை சொல்லிட்டு வர்றாங்க ஒரு சில மௌலவிமார்கள். பொதுவாக ஜும்மாவுக்கு முன்னாடி சுன்னத் தொழுகை இருக்கா இல்லையான்றதை நாங்கள் பார்ப்போம். அதில் ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி எல்லா ஃபர்லான தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகையை ரசூல்லா சுன்னத் தொழுகையை தொழுமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில அறிவிப்புகளில் எப்படி வருதுன்னு சொன்னால் ஃபர்லான தொழுகையுடைய பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத் சுன்னத் தொழுகை இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்குது. எல்லா ஃபர்லான தொழுகையிலையும் அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்காத் சுன்னத் இருக்கின்ற ஒரு செய்தி ஹதீஸ் இருக்கிறது. வேறு சில அறிவிப்புகளில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதான் இக்காமத் என்ற வார்த்தை இல்லாமல் எப்படி வரும், இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமின் சலாத்தின் மஃப்ரூலத்தின் இல்லா வபைன எதைகா ரக்காத்தானி. எந்த ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 2 ரக்காத் இல்லாமல் இல்லை என்ற செய்தியை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்போ எந்த ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் 2 ரக்காத் இல்லாமல் இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஃபர்லான தொழுகைன்ற அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜும்மா தொழுகையும் ஃபர்லான ஒரு தொழுகை தான். அப்போ அதையும் அந்த ஜும்மா தொழுகையும் குறிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஹதீஸும் இருக்கிறது. அப்போ மற்ற தொழுகைக்கு முன்னாடி எப்படி 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறதோ அது மாதிரி ஜும்மா தொழுகைக்கும் 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறது என்ற விஷயத்தை இந்த ஹதீஸிலேருந்து நம்ம விளங்க முடியும். இது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் இதுக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறன்றதை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பார்க்க முடியும். அந்த ஹதீஸ் 2 விதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில் வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்த்தால் 930வது செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஜா ரஜுலுன் வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபுன் நாஸ யௌமுல் ஜும்ஆத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார். அப்போ அந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சல்லைத்த யா ஃபுலான், ஏ மனிதரே நீங்கள் தொழுதீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது சுன்னத் தொழுதீங்களா என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்போ காலலா அவர் சொல்கிறார் இல்லை.
கால அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு சொல்கிறாங்க, கும் ஃபர்கா ரக்கத்தைன், நீங்கள் எலும்பி 2 ரக்காத் தொழுங்க என்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ இமாம் மிம்பரில் உரையாற்றி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில், ரசூலுல்லாஹ் உரையாற்றி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உரையை கேட்பது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜும்மாவில் பொதுவாகவே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இமாம் மிம்பரில் உட்கார்ந்தா மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அவங்களும் அவங்களோட ஏடுகளை மூடிட்டு இமாம் உரையாற்றக்கூடிய அந்த உரையை கேட்பாங்க. அங்கே வந்து எந்த ஜிக்ருகளோ எந்த விதமான வீணான காரியங்களோ செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் இமாம் உரையாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் பேசக்கூடியவரை பார்த்து கூட பேசாதீங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உரையை கேட்பது என்பது அங்கு வந்து வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்படியான விஷயத்தில் ரசூலுல்லாஹ் உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் பள்ளிக்கு வருகிறார். அவர் வந்த உடனே ரசூலுல்லாஹ் உரையை நிப்பாட்டி விட்டு அவரிடத்துல கேட்குறாரு, நீங்கள் 2 ரக்காத் தொழுதீங்களான்னு கேட்குறாரு. இல்லைன்றாரு. அப்போ 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காருங்கன்றாங்க. அப்போ 2 ரக்காத் தொழுதுட்டு உட்காருங்கன்னு சொல்லி உரையை நிப்பாட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு சொன்னால் 2 ரக்காத் தொழுவது எவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்றதை விளங்க முடியும். இந்த செய்தியை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அது பள்ளிவாசலுக்கு வந்தால் தஹியத்துல் மஸ்ஜித் காணிக்கைய தொழுகைன்றது கட்டாயம் தொழ வேண்டிய தொழுகை, தொழாமல் உட்காரக்கூடாது. அதனால தான் வந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார சொன்னாங்க என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க, இந்த ஹதீஸுக்கு தஹியத்துல் மஸ்ஜிதுடைய விளக்கத்தை கொடுப்பாங்க. தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகைன்னா என்ன, பள்ளிவாசலுக்கு வந்தால் நீங்கள் வந்து ஃபர்லான தொழுகையாக இருந்தால் நேரடியாக போய் ஃபர்லான தொழுகையில் கலந்து கொள்ளணும். இல்லை பள்ளிவாசலுக்கு வந்தால் ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு வந்தாலும் சரி, சும்மா வந்தாலும் சரி, நீங்கள் 2 ரக்காத் தொழாமல் உட்காரக்கூடாது. அது பள்ளிவாசலுக்கு செய்யக்கூடிய ஒரு காணிக்கை. அப்போ இமாம் மிம்பரில் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் கேட்ட தொழுகை வந்து இது தஹியத்துல் மஸ்ஜித் தான் சொல்லப்படுது என்று சொல்கிறாங்க. இதே ஹதீஸு யாரே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வரக்கூடிய செய்தி இந்த ஹதீஸை விட அதிகமான அறிவிப்புகளோடு வருது. இது இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக வருது. எப்படி விளக்கமாக வருது, இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 1114வது செய்தியாக. அந்த செய்தியில் எப்படி வருது, சுலைக் என்ற ஒரு தோழர் வந்தார். அந்த ஏற்கனவே சொல்லப்பட்டதில்லை, யாருன்னு சொல்லப்படலை, இதில் பேர் சொல்லப்படுது. சுலைக் என்ற ஒருவர் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துபு, ரசூலுல்லாஹ் உரையாற்றி கொண்டிருந்தார்கள். ஃபகால் லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதனிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சல்லைத்த ரக்காத்தைனி கபுல அன் தஜிஅ, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுதுட்டு வந்தீங்களா என்று கேட்குறாங்க. இந்த ரசூலுல்லாஹ் கேட்குற கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுதுட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. தஹியத்துல் மஸ்ஜித்ன்றது பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு தொழக்கூடிய தொழுகை. அந்த ரசூலுல்லாஹ் அந்த சுலைக் என்ற இடத்துல என்ன கேட்குறாரு, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுட்டு வந்தீங்களான்னு கேட்குறாரு. அவர் லா இல்லைன்னு சொல்கிறார். ஃபசல்லி ரக்காத்தைனி, நீங்கள் 2 ரக்காத் தொழுங்க, அந்த 2 ரக்காத்தையும் நீங்கள் குறைச்சி தொழுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது வந்து இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்போ இந்த செய்தியில் என்ன வருது, பள்ளிவாசலுக்கு வந்தவரை தொழாமல் உட்கார்ந்தவரை பார்த்து ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுட்டு உட்கார சொன்னாங்களா? இவர் ஏற்கனவே வந்தவரை ரசூலுல்லாஹ் வீட்டில் தொழுதுட்டு வந்தீங்களான்னு கேட்குறாரு. அப்போ வீட்டில் தொழுதுட்டு வந்தீங்களான்னு கேட்குற அந்த விஷயத்துலேருந்து சுன்னத்தான தொழுகையை நீங்கள் வீட்டில் தொழுதுட்டு வந்தீங்களான்னு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்படி தான் விளங்க முடியும். இந்த ஹதீஸை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸு சாது, இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது இப்னு மாஜால சரியான அறிவிப்பாளர் தொடரில் வந்திருந்தாலும் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுவாங்க. என்ன காரணம் கேட்டால், இது ஷாது, இது வந்து ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி தான். இது வந்து அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக அறிவிச்சுக்கிறாரு. எந்த ஹதீஸுக்கு மாற்றமாக, ரசூலுல்லாஹ் வந்து பொதுவாக சொன்னார், நீங்கள் வந்து 2 ரக்காத் தொழுதிங்களான்னு கேட்டாங்களே, அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக வீட்டில் தொழுதுட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்களே. அப்போ வீட்டில் தொழுதுட்டு வந்தீங்களா என்ற இந்த ஹதீஸ், இந்த வார்த்தை வீட்டில் தொழுதுட்டு வந்தீங்களா என்ன இந்த வார்த்தை அதிகப்படியாக வருது. அப்போ அந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸ் மாற்றமாக இருக்குது. அப்போ அந்த ஹதீஸில் இல்லாத ஒரு வார்த்தை இந்த ஹதீஸில் வந்திருக்கிறது, அதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஷாது அறிவிப்பு வந்து இவர் மாற்றமாக அறிவிக்கிறாரு. இது ஷாது இல்லை. சாதாரண செய்தி என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக அறிவிச்சிருக்கணும். ஆனால் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் கூடுதலான தகவலோடு அதிகப்படியான தகவலோடு இருக்கும் பொழுது இது ஷரஹ், இது விளக்கமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். சில ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இன்னொரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு விரல் அசைக்கிற செய்தியை முஸ்லீமில் நம்ம பார்க்கலாம்.
யுசீரு ரசூல்லா இஷாரா செஞ்சான்னு இருக்கும். ஆனால் நசாயில் வரக்கூடிய செய்தி எப்படி இருக்கு? யுஹர்ரிகுஹா, அதை வந்து அசைச்சாங்க. யுசீருன்றது வந்து சைகை செய்தார்கள். யுஹர்ரிகுஹான்னு சொன்னால் அசைச்சாங்க, அப்போ சுட்டி காட்டினாங்க. அந்த சுட்டி காட்டக்கூடிய அந்த ஹதீஸுக்கு மாற்றமாக யுஹர்ரிகுஹா சமிஞ்சை, அதாவது அசைவோட உள்ள ஒரு இஷாரா செஞ்சாங்கன்னு அந்த நசாயில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அப்போ ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் என்னது விளக்கமாக தான் வருது. அப்போ இந்த ஹதீஸை வந்து நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, அது சாதுன்னு சொல்லி மறக்கக்கூடாது. இந்த மறக்கக்கூடியவங்க இது இந்த காரணம் சாது என்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இது சாது இல்லை, இது அதிகப்படியான தகவல் தான். அப்போ இந்த ஹதீஸில் வந்து ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத் என்பது வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியும். மற்ற தொழுகைகளுக்கு சொல்வதை விட ஜும்மா தொழுகைக்கு இமாம் உரையை நிப்பாட்டி நீங்கள் தொழுதிட்டு வந்தீங்களான்னு கேட்குற அளவுக்கு என்னது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாகத்தான் இந்த ஜும்மாவுடைய முன்னாடி சொல்லக்கூடிய சுன்னத் தொழுகை இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ்களை இருந்து விளங்க முடியும். அதே மாதிரி இது கூடுதலாக நாம் தாவலை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூதாவுதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி 1128வது செய்தி, நாஃபியை தொட்டு வரக்கூடிய செய்தி, கான இப்னு உமர் யுத்தீலு சலாத்த கபுலல் ஜும்மாத்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி தொழுகையை நீட்டி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். யுசல்லி பாக்தஹா ரக்காத்தைனி ஃபி பைத்திஹி, ஜும்மா தொழுகை முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு போய் 2 ரக்காத் தொழுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தானே. இந்த விஷயத்தை சொல்லிட்டு அவர் சொல்றார், யுஹத்திசு, அவர் அறிவிக்கிறாரு, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஃஅலு ஸாலிக, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செஞ்சவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வளமையாக இப்படி செய்யக்கூடிய விஷயத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செஞ்சாங்கன்ற அந்த வழிமுறையை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு நபித்தோழர் சொல்லுவாங்களா? இப்படித்தான் சொன்னாங்க, இப்படித்தான் செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்களா? செய்யாத ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் செஞ்சாங்கன்ற விஷயத்தை சொல்லிட்டு அவர் அப்படி செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார். இந்த செய்தி அபூதாவுதில் நம்ம பார்க்கலாம். அப்போ சுன்னத்தா ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி உள்ள 2 ரக்காத் சுன்னத் என்பது அது வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு சுன்னத் தொழுகை தான். மற்ற ஃபர்லான தொழுகைக்கு எப்படி சுன்னத் தொழுகை இருக்கிறதோ அது போன்று ஜும்மா தொழுகைக்கும் 2 ரக்காத் சுன்னத் இருக்கிறன்றதை இந்த ஹதீஸ்களிலிருந்து நம்ம விளங்க முடியும். கேட்ட சகோதரருக்கு இந்த பதிலாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு கேள்வி இன்னொரு சகோதரர் கேட்டுக்கிறார், வீட்டுக்கு வரும் எலியை பிடித்து அடித்து கொள்ள அனுமதி உண்டா? சிலர் நீரில் மூழ்கடித்து கொள்கிறார்கள், அனுமதி உண்டா என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய எலி, அது வீட்டுக்கு வரக்கூடிய எலியாக இருந்தாலும் அது வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எலியாக இருந்தாலும் எலியை கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறா என்ற ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க. பொதுவாக சில பிராணிகளை, மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய பிராணிகளை கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில் வரக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹம்சுன் மினத் தவாபி லா ஹரஜ அலா மன் கத்தலஹுன்ன, 5 பிராணிகள், அவற்றை கொள்வதில் யாருக்கும் எந்த குற்றமும் இல்லை. அதில் காகம்னு சொன்னால் இன்றைக்குள்ள காகம் இல்லை, அது கருப்பு கலர், இன்றைக்கி நம்ம வீட்டை சுற்றி வரக்கூடிய காகம் இல்லை. வயிற்று பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் வெண்மை கலந்திருக்கக்கூடிய ஒரு காகம். அந்த காகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு போல், அந்த காகம்ன்றது பிணங்களை தின்னக்கூடிய ஒரு காகமாக இருந்திருக்கிறது. அதனால் அந்த காகத்தை கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வல் ஹிதாயத்து பருந்து, வல் ஃபாகரத்து எலி, வல் அக்ரபு தேல், வல் கல்புல் அக்கூர் விஷநாய். இந்த விஷநாயி இது மாதிரி தேல் இதெல்லாம் மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய பிராணிகள் தான். இதை கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது புகாரியில் 1826, 1827, 1828 செய்தி போன்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்று வேறு ஹதீஸ்களில் முஸ்லீமில் 2254வது செய்தியாக ஆயிஷா ரலியல்லாஹு தொட்டு வரக்கூடிய ஒரு செய்தி, அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால ஹம்சுன் ஃபவாசிக் யுக்தல்ன ஃபில் ஹில்லி வல் ஹரம். ஆயிஷா நாய் சொல்லக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னதாக 5 விஷயங்கள் தீங்கு தரக்கூடியவைகள், அதை ஹரத்திலையும் ஹரத்துக்கு வெளியேயும் கொல்லப்படக்கூடியவைகள் தான். 5 பிராணிகளை அது ஹரத்தில் எல்லையில் இருந்தாலும் ஹரத்துக்கு வெளியே இருந்தாலும் கொல்லப்படத்துக்கு தகுதியான விஷயங்கள், கொல்லப்படக்கூடியது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது என்ன? வல் ஹையத்து, அதில் வந்து பாம்பு, இதில் வந்து பாம்பு என்ற ஒரு பிராணி அதிகப்படியாக வந்திருக்கிறது. வல் ஹுராபு, அதில் வந்து காகம். அதே மாதிரி வல் ஃபாகரத்து, வல் கல்புல் அக்கூர், வல் ஹுதையா,
இந்த பருந்து, அதே மாதிரி தேள், எலி இவைகளும் இந்த இதில் வந்திருக்கிறது. அப்போ இந்த பிராணிகளை வந்து கொல்வதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த எலியை பொறுத்த வரைக்கும் எலி மனுஷனுக்கு தீங்கு தரக்கூடியதான். எலி வந்து என்ன மாதிரியான தீங்கு தரக்கூடியன்றதை நம்ம கண்கூடாக ஒவ்வொருத்தரும் பார்த்து வர்றோம். என்ன வீடுகளுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை, சாப்பாடு பொருளை வந்து என்ன செய்யுது, அது சாப்பிட்டு போகுது, அதை எங்களுக்கு பயன்படுத்த முடியாமல் போகுது. அல்லது வீட்டில் வந்து அசிங்கம் பண்ணிட்டு போகுது, என்ன செய்யுது, சிறுநீர் கழிச்சிட்டு போகுது, மலம் கழிச்சிட்டு போகுது. அதே மாதிரி கடைகளுக்கு வந்துட்டு கடையில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள்களை, தேவையான பொருள்களை வந்து சாப்பிட்டு போகுது. இன்னும் சொல்ல போனால் வந்து காசு பணங்களை கூட என்ன செய்து வந்து கடிச்சிட்டு போகுது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வயர்களை கடிச்சிட்டு போகுது. பல விதமான தீங்கு தரக்கூடிய வகையில் அந்த எலிகளை வந்து பெரிய தொல்லையாகத்தான் இருக்கிறது. இந்த எலிகளை வந்து கொல்றதுக்கு மார்க்கம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம கொல்லலாம். இன்றைக்கு எலியை வந்து எல்லாருமே கொல்லத்தான் செய்கிறாங்க. அது சில நேரங்களில் நம்ம இப்படி ஒரு உயிர் பிராணியை கொல்கிறோமே, இது நமக்கு பாவம் வருமா, இது வந்து எங்களுக்கு தவறாக போகுமா என்ற பயத்தில் தான் இது மாதிரியான கேள்வியை கேட்குறாங்க. எல்லாரும் கொல்லத்தான் செய்கிறோம், இது பாவமானு கேட்குறாங்க. இது பாவம் இல்லை, எலியை கொல்றது தவறு இல்லை. ஆனால் கொல்லக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் அது வித்தியாசப்படுது. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அதை துன்புறுத்தக்கூடிய வகையில், சித்திரவதை பண்ணக்கூடிய வகையில் அந்த எலிகளை கொல்லுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, அந்த எலியை வந்து துண்டு துண்டாக வெட்டி போடுவாங்க. சிலர் வந்து நெருப்பால் சுடுவாங்க. நெருப்படுத்து சுட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு வேதனையை கொடுப்பாங்க. சிலர் வந்து சுடு தண்ணியை ஊற்றுவாங்க. சிலரை கொண்டு போய் தண்ணியில் முக்கி கொள்ளுவாங்க. இந்த கேட்ட சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, தண்ணியில் முக்கி கொள்ளலாமான்னு கேட்குறாங்க. தண்ணியில் போட்டு உடனே சாகுமா? உடனே சாகிற மாதிரி இருக்காது. அது தண்ணியில் மிதந்து தண்ணியை குடித்து அது கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யும், ரொம்ப நேரத்துக்கு பிறகு தான் அந்த எலி வந்து சித்திரவதையாக உள்ளாக்கப்பட்டு தான் மூச்சு திணறி அது சாகும். அதே மாதிரி கொண்டு என்ன செய்வாங்கன்னா, பால் கிணத்துல தூக்கி போடுவாங்க. அல்லது வந்து சாப்பிட கொடுக்காம என்ன செய்வாங்க, பல நாள் பட்டினியில் வச்சு கொள்ளுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அடித்து கொள்வது வழிமுறையும் இருக்குது. அப்போ எது வந்து வேதனை குறைவாக இருக்குதோ, எது ஒரே அடியிலே சாகிற மாதிரி இருக்கோ, அது மாதிரி கொல்லத்தை நாங்கள் செய்யணும். ஏன்னா ரசூல்லா சொன்ன இன்னொரு செய்தி, பொதுவாக அறுக்கிறதுலையும் கொல்றதுலையும் நீங்கள் எளிய விஷயத்தை அழகிய முறையை கையாள சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. முஸ்லீமில் வந்து 3955 செய்தி, சத்தாத் பின் அவுஸ் என்ற நபித்தோல் அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி வருது? அல்லாஹ் எல்லாவற்றிலும் எளிய முறையை விதியாக்கியுள்ளான். அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் எளிமையை வந்து விதியாக்கியிருக்கிறான். எனவே கொல்லும்போது எளிய முறையில் கொல்லுங்க, அதே மாதிரி அறுக்கும் போதும் எளிய முறையில் அறுக்குங்க. உங்கள் ஒருவர் அறுப்பதற்கு முன் கத்தியை தீட்டிக் கொள்ளட்டும், அறுக்கும் பிராணியை ஆசுவாசப்படுத்தட்டும் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது அறுக்கிற நேரத்துலையும் சரி, நீங்கள் கொல்கிற நேரத்துலையும் சரி, அழகிய முறையை, நீங்கள் எளிய முறையை கடைபிடிங்க. நம்ம அறுப்பதாக இருந்தால் கத்தியை தீட்டிட்டு என்ன செய்யுங்க, அதுக்கு வேதனை இல்லாத விதத்தில் நீங்கள் அறுங்க. மொட்டை கத்தியை எடுத்துகிட்டு கூர்மை இல்லாத கத்தியை கொண்டு அறுத்து வெட்டிப்படாமல் அதுக்கு ஒரு துன்புறுத்தலை கொடுக்குற மாதிரி இல்லாமல் கத்தியை கூர்மையாக்குங்க, வெட்டுங்க. ஒரே அடியாக அது வந்து இறந்து போகும். அதே மாதிரி கொல்றீங்களா, ஒரே அடியாக கொல்கிற மாதிரி 2-3 அடியில் சாகிற மாதிரி உள்ள விஷயங்களை நீங்கள் கல்லாலையோ கம்பாலையோ அடித்து நீங்கள் கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு வேதனை குறையும், அது ஒரே அடியே செத்துரும். இது மாதிரி தான் நம்ம வந்து எலியை கொல்கிற நேரத்தில், மற்ற பாம்புகளை கொல்கிற நேரத்தில், தேளுகளை கொல்கிற நேரத்தில், தீங்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் கொல்கிற நேரத்திலையும் இந்த எளிய முறையை நம்ம கடைபிடிக்கணும். இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிமுறையை தான் சொல்லித் தருகிறது. இது போன்று இந்த சுடு தண்ணியை ஊற்றுறதோ, தண்ணீரில் மூழ்க அடிக்கிறதுன்றது அது பிராணிகளை வந்து கொடுமை பண்ணக்கூடிய ஒரு சித்திரவதை பண்ணக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு செயலாகத்தான் பார்க்கிறோம். அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் எளிய முறையில் ஒரே அடியாக கொல்லக்கூடிய வழிமுறையை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அது எங்களுக்கு குற்றமாகாது. இல்லாட்டி நம்ம வந்து அதை துன்புறுத்தின ஒரு குற்றம் நம்மளை சாரும் என்ற கேட்ட சகோதரருக்கு பதிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த 3வது கேள்வி ஒரு சகோதரி கேட்குறாங்க. அவங்களுடைய சகோதரி வந்து கோர்ஸ் படிக்க போகிறதுக்கு ஆசைப்பட்றாங்களாம். அதாவது அந்த கோர்ஸுடைய ஸ்பெஷல் என்ன கேட்டால் பேர்த்டே கேக், ஃபங்க்ஷன் கேக் செய்கிற ஒரு கோர்ஸ் தான். அதில் வந்து தங்கச்சி ஆசைப்படுற விஷயம் என்னென்னு கேட்டால், பேர்த்டே ஃபங்க்ஷனுகளுக்கு நம்ம வந்து கொண்டாடுறதுக்கு இந்த கேக் செஞ்சு கொடுக்கணும், ஃபங்க்ஷனுகளுக்கு செஞ்சு கொடுக்கணும், அதில் நிறைய வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தங்கச்சி ஆசைப்படுறாங்க. அவங்கள வந்து அது மாதிரி கோர்ஸுகளுக்கு படிக்க வைக்கலாமா, இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கே வந்து ஒரு சங்கடமான ஒரு நிலையில் தான் இந்த கோர்ஸை படிக்க வைக்கிறதா, இது ஆகுமானதா என்ற ஒரு சந்தேகத்திலாம் கேட்குறாங்க.
அப்போ இதில் ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து எது உள்ளத்துக்கு வந்து பொதுவாக உறுத்தலை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பொதுவாக நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்தான் அந்த ஒரு காரியத்தை செய்யணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக கேக் படிக்க போகிறதுக்காக வேண்டி, கேக்கை பழகிறதுக்காக வேண்டி, கேக் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு கோர்ஸ் போகிறது தப்பு இல்லை. அது வந்து நம்ம பழகிறது, வீட்டுக்கு தேவையான கேக்கை செய்கிறது அல்லது தேவையானவர்களுக்கு செஞ்சு கொடுக்கறது கேக். அது வந்து எந்த சாக்லேட் கேக்காக இருந்தாலும், வெண்ணிலா கேக்காக இருந்தாலும், ஐஸ் கேக்காக இருந்தாலும் சரி, பொதுவாக எந்த கேக்கையும் நம்ம வந்து படித்து அது செய்கிறது தவறில்லை. ஆனால் போகிற நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கம்னு கேட்டால், பர்த்டே பார்ட்டிக்கான கேக்கை நாம் செய்யணும், அதில் நிறைய வருமானத்தை ஈட்ட முடியும். அங்கே சொல்லி கொடுக்குறதும் இந்த பர்த்டே கேக்கை வந்து எப்படி செய்கிறது தான். அப்போ பர்த்டே கேக்ன்றது இன்றைக்கு தெரியும், பொதுவாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் இன்றைக்கி பரவலாக அதிகமான மக்கள் இன்றைக்கு பிற மதத்தவருடைய அந்த பின்பற்றுதலை அடிப்படையாக கொண்டு, பிற மதத்தவர்கள் என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள், அவங்களுடைய கலாச்சாரமாக இந்த பர்த்டே பார்ட்டிகளை வந்து செய்கிறாங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் வருடம் என்ன செய்வாங்க, பிறந்த நாள் என்று சொல்லி இந்த கேக்கு வெட்டுற ஒரு வழக்கம் இருக்கிறது. அது வந்து வித்தியாசமான முறையில் கேக்குகளை வந்து என்ன செய்வாங்க, செஞ்சு எடுத்து வந்து அதை வெட்டுற ஒரு பழக்கம். இது மாதிரியான இந்த கேக்குகளை செஞ்சேன்னு சொன்னால் அதிகமான வருமானங்கள் ஈட்ட முடியும்ன்றது இன்றைக்கி பரவலாக எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இந்த பர்த்டே விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாமிய மக்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையிலேயே. இஸ்லாம் வந்து எங்களுக்கு இது மாதிரியான வழிகாட்டுதலை எங்களுக்கு சொல்லித்தரல. பர்த்டே என்று பிறந்தநாள் கொண்டாடுறது வந்து இஸ்லாம் காட்டி தந்த ஒரு வழிமுறை இல்லை. அது மார்க்கமாக செய்யாவிட்டாலும் அது இன்றைக்கு பிரமதத்தவுடைய கலாச்சாரமாக ஒரு செயலாகத்தான் பார்க்கிறோம். பிரமதத்தவுடைய கலாச்சாரமாக செய்யக்கூடிய ஒரு செயல் ஒரு தீமையான ஒரு விஷயத்துக்கு துணை போகக்கூடிய காரியமாக இருக்கிறது. நன்மையான காரியங்களை வந்து நாங்கள் செய்கிறதில் துணை போகிறது பிரச்சனை இல்லை. பாவமான விஷயங்களை பிரமதத்தவர்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதனால் இன்றைக்கு எவ்வளோ வீண் விரயங்கள் செய்யப்படுகிறது, எவ்வளவோ ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக அரங்கேற்றப்படுகிறது. இது மாதிரியான கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் நடத்தக்கூடிய இந்த பிறந்தநாள் கலாச்சாரத்துக்காக வேண்டி, பிரமதத்தோடைய கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய இந்த செயலுக்காக செய்யக்கூடிய ஒரு கேக்கை நம்ம படிக்கிறதுக்காக நீ போகணுமான்னு கேட்டால் போகக்கூடாது. அது போகிறதுல வந்து என்ன பிரச்சனை கேட்டால், அவனோட எண்ணமே தூய்மை இல்லை. பிறந்தநாள் கேக், பர்த்டே கேக் செய்யத்தான் நான் போகிறேன், அந்த பொதுவாக கேக் என்ன பிரச்சனை இல்லை, பர்த்டே கேக் செஞ்சு விற்கத்தான் போகிறேன்னு கேட்டால் எண்ணமே தூய்மை இல்லை. அப்போ எண்ணம் சரியில்லாமல் அந்த கிளாஸை படிக்கிறது பொதுவாக தப்பு தான். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டு தான். அப்போ நாங்கள் படிக்க போகிற நோக்கம் என்ன, இதை வந்து பர்த்டே கேக் செய்யத்தான் போகிறோம்னு போகிறோம். பொதுவான கேக்குன்னா பிரச்சனை இல்லை. அப்போ எண்ணம் கூட சரியில்லை. அப்போ எண்ணத்தை தூய்மைப்படுத்தி கொள்ளணும். நம்ம பொதுவாக செய்யக்கூடிய கேக்கு கிளாஸில் போய் கலந்து கொள்ளணும், படிக்கணும் என்ற ஆர்வத்தில் போய் படிக்கிற பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து அதை படிச்சுட்டு வந்து இது மாதிரியான பர்த்டே பார்ட்டிகளுக்கு கேக்கு செஞ்சு கொடுக்கலாமா, அவங்க வந்து எங்கள்கிட்ட வாங்காட்டியும் வேறு கடைகளுக்கு போய் வாங்கத்தானே செய்கிறாங்க, எப்படியும் நாங்கள் எல்லாரும் கொடுக்குற விலையில தான் கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க போகிறது இல்லையே, அது செஞ்சால் என்ன தப்பு, விற்றா என்ன தப்பு என்ற ஒரு சந்தேகங்கள்லாம் வரும். பொதுவாக வந்து பாவமான விஷயத்துக்கு, தவறான விஷயத்துக்கு நாங்கள் ஒரு நாளும் துணை போகக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தாவனு அல் இஸ்மி வல் உதுவான், பாவமான தீமையான வரம்பு மீறக்கூடிய காரியத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் துணை செய்ய வேண்டாம், துணை நிற்க வேண்டாம். பாவமான காரியத்தில் நம்ம செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. அப்போ இது நமக்கு திட்ட தெளிவாக தெரியுது, ஒரு பாவமான ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஹராமான ஒரு காரியம், இது பிரமதத்தவருடைய கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்த ஒரு காரியமாக இருக்கிற காரணத்தினால அந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம ஒரு நாளும் அவங்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு உடந்தையாக இருந்தால் அந்த பாவச் செயலும் நமக்கும் சாரும், நமக்கும் அது உள்ள ஒரு தீமை நமக்கு வரும், நம்மளும் அதுக்கு உதவி செஞ்ச ஒரு குற்றம் நமக்கு வரும் என்று நம்ம பயந்து இது மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுக்கவும் கூடாது. இதே மாதிரியான செயல்களை படிக்கிறதுக்கு நாங்கள் போகவும் கூடாது. அப்போ கேட்ட சகோதரிக்கு என்ன பதிலாக சொல்கிறேன்னு சொன்னால், உங்களோட சகோதரியை வந்து நீங்கள் படிக்க வைக்கிறதா இருந்தால் பொதுவான கேக் படிக்கிறதுக்காக வேண்டி அனுமதி கொடுங்க. குறிப்பிட்ட இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த கேக்கை படிக்கிறதுக்காக உங்களோட அனுமதி கேட்குறேன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அனுப்பாமல் இருக்கிறது தான் உங்களோட ஈமானுக்கு நல்லதென்ற ஒரு பதிலை கேட்ட சகோதரிக்கு பதிலாக சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த ஒரு கேள்வி ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார்.
திருமணத்தின் போது மகராக தங்கத்தை தான் கொடுக்க வேண்டுமா, தங்கம் இல்லாமல் வேறு ஏதாவது பொருளை கொடுக்கலாமா என்று ஒரு கேள்வியை கேட்குறாங்க. பொதுவாக திருமணத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் மணமகன் மணமகளுக்கு மகர் கொடுக்கிறது. வஆத்து நிசாக சதுகாத்து ஹின்ன நிகிலா, நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது மணமகளுக்கு மணமகன் என்ன செய்யுங்க, மகர் கொடுங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ திருமணத்தின் போது மணமகன் என்ன செய்யணும், மணமகளுக்கு ஒரு மகர் தொகையை கொடுக்கணும். மகர் தொகை அது எதுவாக இருக்கணும், தங்கமாக இருக்கலாம், காசு பணமாக இருக்கலாம், வேறு இன்ன பொருளாக இருக்கலாம். அது இதை தான் கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரோ என்ன செய்யல, ப்ராக்டிக்கலாக குறிப்பிட்டு ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ சொல்லவில்லை. பொதுவாக மகர் கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மகராக என்னென்ன பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது மகராக தங்கம் என்ற ஒன்றும் மகராக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற நபித்தோழர், அவர் தன்னுடைய மனைவிக்கு என்னதை மகரா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் எதை மகரா கொடுத்தேன்ட்டு. நான் பேரிச்சங்கொட்டை அளவு தங்கத்தை கொடுத்தேன்னு சொன்னாங்க. பேரிச்சங்கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தேன்னு சொன்னாங்க. இது தங்கத்தை மகராக கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு திருமணம் முடித்து கொடுக்குன்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட மகர் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கிட்ட மகரா கொடுக்கறதுக்கு என்னுடைய ஆடை தான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த ஆடையை கொடுத்து அவங்களுக்கு ஆடை இல்லாமல் போகுமேன்னு கேட்குறாங்க. நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், இரும்புலான ஒரு மோதிரத்தையாவது நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அப்போ இரும்புலான மோதிரம் கூட அவர்கிட்ட இல்லாமல் அவர் வராரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது அப்போ இரும்பு மோதிரம் இல்லைன்றாங்க. அப்போ அவருக்கு திருமணம் முடிக்க ஆசையாக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஆசையும் அவருடைய இதை பார்த்து விட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு குர்ஆன்லேருந்து வேறு சரி தெரியுமான்னு கேட்குறாங்க. குர்ஆன்லேருந்து எனக்கு இன்னென்ன சூறாக்கள் தெரியுமென்றாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அன்னென்ன சூறாக்களை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து அதை மகராக நீங்கள் வச்சு நீங்கள் திருமணம் முடியுங்க, திருமணம் முடிச்சுட்டு அதை கற்றுக் கொடுங்கன்றாங்க. இது புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட பிரபலியமான எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தெரிஞ்ச செய்தி. அப்போ மகராக ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு எதை கொடுக்க சொல்கிறாங்கன்னால், அவருக்கு தெரிஞ்ச குர்ஆன் சூறாக்களை மனப்பாடம் செஞ்சு கொடுக்குமாறு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குர்ஆனுடைய வசனங்களை சூறாக்களை மனப்பாடமாக ஓதி கொடுக்கிறத, படித்து கொடுக்கிறத என்ன செய்யறது, மகரா கொடுக்கலாம் என்று பார்க்க முடியும். அது இல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அபூ தல்ஹா என்று சொல்லக்கூட ஒரு நபித்தோழர், அவங்க இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி பெரும் செல்வந்தராக இருந்தார். அவங்க உம்மு சுலைம் இடத்துல போயிட்டு திருமண ஒப்பந்தத்தை பேசுகிறாங்க, நான் உங்களை திருமணம் முடிக்கிறேன் ஆசைப்பட்றேன்னு கேட்குறாங்க. நீங்கள் முஸ்லிக்காக இருக்கிறீங்க, நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் தான் உங்களை எனக்கு திருமணம் முடிக்க முடியும், நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் இஸ்லாத்துக்கு வாரதையே நான் மகரா எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, அபூ தல்ஹாவுக்கு சொல்கிறாங்க. அப்போ இஸ்லாத்துக்கு வாரதை என்ன செய்கிறாங்க, நான் மகரா எடுக்கிறேன்னு சொல்லி அதே மகரா எடுத்து திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ மகராக ஒருவரை இஸ்லாத்துக்கு எடுப்பதே கூட, நீங்கள் மதம் மாறி வாங்க, நீங்கள் இஸ்லாத்தை தழுவி கொள்ளுங்க, அதையே நான் மகரா எடுக்கிறேன்னு சொல்லி கூட ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் திருமணம் நடந்திருக்கிறது. அது அல்லாமல் நபிமாவுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவங்க மகராக எதை கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுகிறது. 28வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அவருடைய மாமனார் என்ன செய்கிறாங்க, அவரிடத்துல சொல்கிறாங்க, என்னுடைய மகளில் ஒருவரை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன், ஆனால் நீங்கள் என்னிடத்துல 8 ஆண்டுகள் வேலை செய்யணும், அதைத்தான் உங்களுக்கு மகரு அப்படின்னு சொல்லி 8 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்றதை மகராக எடுத்து தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறான்னு சொன்னால் 8 ஆண்டுகள் இல்லை, நீங்கள் விரும்பினா நீங்கள் 10 வருஷம் நீங்கள் என்ன செய்யலாம், வேலை செய்யலாம்ன்ற கோரிக்கையும் அதிகப்படியாக சொல்கிறாங்க. 8 வருஷம்தான், விரும்பினா நீங்கள் 10 வருஷம் வேலை செய்யலாம்னு அவங்க அந்த 10 வருஷம் வேலை செஞ்சு அவங்க மகளை திருமணம் முடித்து போகிறாங்க. அப்போ 10 வருஷம் வேலை செய்கிறத ஒருவர் வேலை செய்வதையே மகராக எடுத்திருக்கிறாங்க. இப்படி ஏராளமான செய்திகளை மகராக எடுத்த விஷயத்தை பார்க்குறோம். அப்போ ஒருவருக்கு எது கொடுப்பதற்கு வசதியாக இருக்கிறதோ அவங்க என்ன செய்யலாம், அதே மகராக கேட்கலாம், மகராக கொடுக்கலாம். ஒன்றுமே இல்லாட்டி அவங்ககிட்ட இருக்கிற அறிவை கூட என்ன செய்யலாம்,
மகரா எடுத்து திருமணம் முடிக்கலாம். இது ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்த விஷயங்கள் தான். அப்போ மகர் என்பது ஒரு குறிப்பிட்ட தங்கம்தான் என்பது இல்லை. அது தங்கத்திலாகவும் இருக்கலாம், அல்லது பொருளாகவும் இருக்கலாம், காசாக இருக்கலாம், இன்னும் பிற பொருட்களாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். எதையாக வைத்தும் ஒரு பெண்ணை மகரை எடுத்து திருமணம் முடிக்கலாம் என்ற விஷயத்தை கேட்ட சகோதரருக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். இத்தோடு இந்த தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற இந்த பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.